இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செப்பரேட்டான வாழ்க்கை இருக்குது. கரெக்டாக என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என் வாழ்க்கையோட நெறிமுறைகள், நான் வளர்ந்த விதம், நான் வளர்ந்த சூழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். அந்த மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு தான் நீங்கள் கற்றுக்கிட்டு வந்துட்டு இருப்பீங்க. நம்ம சில நம்ம மூத்த ஃப்ரீடம் லீடர்ஸ் இருப்பாங்கள்ல, அதாவது விடுதலைக்காக போராடினவங்க இருப்பாங்க, அப்புறம் வந்து அறிவு சார்ந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தவங்க இருப்பாங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அப்புறம் வந்து காந்திஜி அவர்கள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்காங்கல்ல. நீங்கள் அவங்கள பற்றின புத்தகத்தை படிக்கும்போது நம்ம இந்த ஜென்ரேஷனில் இப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்துலேருந்து அவங்கள புத்தகத்தை படிக்கும்போது நம்ம அவங்க வாழ்க்கையில் சேர்ந்து நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சு தான் நம்ம கருதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காந்தியோட புத்தகத்தை படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். காந்தி இருந்து வாழ்ந்த காலத்தில் நம்ம யாரும் பிறக்கலை. மேபி என் ஜென்ரேஷன் என்னோடய ஏஜ் கன்சர்ஸ் இருக்கிறவங்க மேக்ஸிமம் யாரும் பிறக்கல. அப்படி இருக்கும்போது, ஆனால் நான் காந்தியை பற்றின புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு வந்து என்ன யோசிக்க வரும்னா, என்னை பற்றின விஷயத்த என் ஃப்ரெண்டோ இல்லை நீங்களோ உங்களுக்கு வந்து என்னை பற்றின முழு விஷயமும் தெரிய வருது அப்படின்னா எப்படி தெரிய வந்திருக்குன்னா, நான் கூட இருக்கிறதுனால பழகினதுனால என்னை பற்றி விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அப்போது காந்தியை பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது நம்ம என்ன நினைப்போம்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம காந்தி கூட ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீலுக்கு கண்டிப்பாக நம்ம தள்ளப்படுவோம். அது ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் காந்தி கூட வாழலாம். காந்தி வாழ்ந்தப்போ நீங்கள் வாழலாம், அம்பேத்கர் வாழ்ந்தப்போ நீங்கள் வாழலாம். ஸோ அப்துல் கலாம் ஐயா இப்போ அவர் இருந்த ஸ்கூல் படித்தது, அவர் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னா அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி வாழ முடியும். ஸோ புத்தகம் தான் நீங்கள் ஒரே ஒரு இடத்துலேருந்து பல நபர்களோட, பல முக்கியமான தலைவர்களோட வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் நான் நம்புகிறேன். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இருக்கும். நம்ம யோசிக்கும் போது அங்கே நமக்கு இப்போது லைஃப்பில் நடக்கிற சில முக்கியமான விஷயத்துக்கு தீர்வு கிடைக்காத நம்ம குழம்பிட்டு இருக்கும்போது அவங்க வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிக்கும்போது அதுக்கான தீர்வு அங்கே அமையும். பொதுவாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு சில கிறிஸ்துவ நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தான் வாழ்க்கையில் சில குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது அதை நான் ஃபேஸ் பண்ணும்போது, நான் பைபிள் படிக்கும்போது எனக்கு பைபிளில் வந்து எனக்கான ஆன்சர்ஸ் கிடைச்சிரும், நான் அங்கேருந்து எனக்கு ஒரு தீர்வு கிடச்சி என் லைஃப்பை நான் மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கு அது பெட்டராக அமைன்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பைபிள் மட்டும் இல்லை, நீங்கள் சாதாரணமாக டீ கடையிலையோ இல்லை ஃப்ரெண்டு வீட்லேயோ எங்கேயோ கிடைக்கும்போது நீங்கள் எடுத்து படிக்கிற ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கைக்கு தீர்வாக அமையும். இதை நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி படித்த விஷயத்தை தீர்வான கண்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை இப்போ படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது விஷயத்தை லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அந்த நீங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் எதிர்பார்க்க முடியாமல் ஒரு டீ கடை தூங்குற புத்தகத்தில் அது தீர்வு இருக்கும். ஆனால் நம்மளோட கான்செப்ட் என்னென்னா படிக்கணும், அதான் மேட்ரு. இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, நீங்கள் படிக்க தான் இன்றைக்கி இருந்த ஒரு ஸ்டெப்லேருந்து நாளைக்கு வர ஒரு பர்சன் ஒரு புது அப்கிரேடு உள்ள பர்சனாக இருப்பாங்க. நேற்று வரைக்கும் அந்த புத்தகத்தை படிக்காத பர்சன்ஸ், அவனுக்கு அந்த புத்தகத்தை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த புத்தகத்தை பற்றின விழிப்புணர்வு, அந்த புத்தகத்தை பற்றின ஐடியா நமக்கு இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்ம பிளைண்ட் இருப்பாங்களே, கண்ணு தெரியாமல் நண்பர்கள் இருப்பாங்களே, அவங்க வந்து புத்தகத்தை படிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு அமைஞ்சதில்லை. ஆனால் படிக்கிறத கேட்குறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். புத்தகத்தை படிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு அமைஞ்சதில்லை. அதே மாதிரி உங்களுக்கு படிக்க தெரியும், ஆனால் நீங்கள் படிக்கலை அப்படின்னா பிளைண்டாக இருக்கவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்துடுவீங்க. அவருக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் அவர் படிக்கலை. உங்களுக்கு வாய்ப்பு இருந்து நீங்கள் படிக்காமல் இருக்கிறீங்க. உடனே சொல்லுவாங்க, எனக்கு டைம் இல்லை, நான் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, பிஸியாக இருக்குது. 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 ஒர்க் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு 1 பேஜ் 2 பேஜ் படித்தாலே மேக்ஸிமம் படிக்க முடியும். படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம நிறையா இருக்குது. ஆனால் நம்ம அந்த டைமை இப்போ யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் டைம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலையோ மற்ற விஷயத்துக்கு அரட்டடிக்கிறதுனாலையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்ம புத்தகத்தை கரெக்டாக ரீட் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். எந்த புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக நீங்கள் கண்டிப்பாக எல்லா புக்கும் படிக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கும் உங்களை நெறிமுறையாக நடந்துக்க வைக்கிறதுக்கும் பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அது நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க.